Okay, this is Venkat for Venkafin.com. உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். ஓகே, உங்கள் இன்ட்ரோ முடிச்சிடலாம். திஸ் இஸ் வெங்கட். உங்களுக்கு அது ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், ஓவரால் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணணும். ஸ்பெசிஃபிக்காக அதை மென்ஷன் பண்ணுங்கள். எவ்வளோ கன்சல்ட்டிங் ஃபீல்னு கேளுங்க. அப்புறம் உங்களுக்கு இது ஓகே அப்படின்னு மாத்திரம் ப்ரொசீட் பண்ணுங்கள். We have to understand, come up with a mutually convenient time and we have to speak. Okay, having said that, I feel little bit okay today. எனக்கு ஒன்றும் பெரிய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. என்னோட கிளைண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவேன் எப்போவுமே. ஐ டோன்ட் பிலீவ் இன் ஃப்ரெண்ட்ஸ். பட் எனிவே, தெர் ஆர் ஃபியூ பீப்புள் நம்மகிட்ட கன்சல்ட்டிங் பண்ணுவாங்க. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் 2-3 தடவை பேசியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்த் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ நான் ப்ரைவசி பாலிசி இருக்கிறதுனால எல்லாமே சொல்ல முடியாது. ஒரு ஓவரால் ஸ்டோரி மாத்திரம் சொல்கிறேன். நான் பர்சனலாக எதுவும் ரிவீல் பண்ணாமல், ஒரு பிலோ 30 ஏஜ்னு வச்சுக்கோங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே டாக்டர். அவங்க ஆல்ரெடி, இது எனக்கு ரொம்ப கோவம் வரும், ஏன்னா என்னோட வீடியோவே பார்ப்பாங்க, போய் ட்ரை பண்ண வேண்டியது வெளியில் ஒரு பிளாட்ஃபார்மில் ஏதோ. ஆனால் என்னோடய வீடியோ அவங்க பார்க்காம வெளியில் வாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, கிடைக்கல. பிகாஸ் ஆஃப் அ ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆஃப் அவர் ஹஸ்பண்ட். அப்புறம் அப்போ தான் கன்சல்ட்டிங் பண்ணாங்க. அப்போ நானும் சொன்னேன், எனக்கும் நான் மெஜிசியன் ஆர் சம்திங், அதே அண்டர் 18 தான், அதே இதுதான். இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் கன்சல்ட்டிங் பண்ண நான் சொல்லிடுவேன், நீங்கள் ஃபீ கொடுக்குறதா புரிஞ்சுக்கோங்க, எனக்கும் அதே சேலஞ்சு தான், என்னோடய ரூட்டில் எப்படி ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ரேண்டம் காலில் இந்த மாதிரி பேசும்போது இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதை. அப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் கிடைக்கிறது டவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். இது எப்படின்னா ஜூலை 2024 நடந்த கதை. அப்புறம் ஆகஸ்ட்டில் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பேசுகிறாங்க, மறந்துட்டாங்க. நானும் ஃபாலோஅப்லாம் பண்ண மாட்டேன். இப்போ மார்ச் ஏப்ரல் வேறு ஆர் வி நவ் 2025 அவங்க மறுபடியும் மெசேஜ் பண்ணாங்க. அப்புறம் நான் கோவப்பட்டேன் எடுத்தோடனே. நான் ஒரு சில நேரம் ரொம்ப, அதாவது தமிழுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட்க்கு கிடைக்கலன்னா ஒய்ஃபும் வாங்காமல் உட்காந்துட்டே இருப்பாங்க. இது தப்பு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இட்ஸ் லைக் யூ கேன் டேக் சம் டைம். பட் அதுக்காக ஒரேடியாக வந்துட்டு ரொம்ப அவங்க சொன்னதெல்லாம் 6 மாதமாக வாங்கலை. எங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு மேஜர் ஹெல்த் செட்பேக் வந்து அப்புறம் உங்களுக்குமே ப்ராடக்ட் கிடைக்காம போயிருமேன்னு நான் சொன்னேன். இல்லை, அது எனக்கு தோணலை. ஷி வாஸ் பிஸி வித் ஹர் லைஃப். அப்புறம் சொன்னாங்க, சரி ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ஹஸ்பண்டுக்கு வந்து கிடைக்காதுன்னு நினச்சிட்டே நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னேன் நான். ஸோ ஐ டோன்ட் டூ இட் இல்லையா. ஸோ தட் இஸ் இஸ் கை கால் காமேஸ் ஹூ ரியலி டுக் ஓவர் இட். அண்ட் அது இன்னொரு விஷயம் என்னாச்சுன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ப்ராடக்ட் இஷ்யூ ஆயிடுச்சு, அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஹஸ்பண்டுக்கும் இஷ்யூ ஆயிடுச்சுன்னு காமேஸில் சொல்லியிருக்காங்க. நான் அப்புறம் பிடி கரெக்டாக மென்ஷன் ஆகணும், சும்மா பிரிண்ட் அடித்த மாதிரி வர. அதாவது இந்த வாரம் மாத்திரம் 2 பேர் அப்படி கன்சல்ட்டிங் பண்ணல, பிடி தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லாட்டி பிடி மென்ஷன் பண்ணாமல் இருப்பாங்க. அப்புறம் அதை மென்ஷன் பண்ண வச்சு வாங்கி கொடுத்து இன்றைக்கி தான் மெசேஜ் பண்ணாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு சில, அதாவது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். என்னென்னா, ஒரு ப்ராடக்ட் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் ஓகே, தே ஆர் ட்ரஸ்டிங் அஸ். அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். திஸ் எமோஷ்னல் இது வந்துட்டு நீங்கள் எவ்வளோ நல்ல ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வாங்கினாலும் அந்த எமோஷ்னல் கனெக்ஷன் பிட்வீன் வி அஸ் அண்ட் த கிளைண்ட் இருக்காது. எனக்கு நான் இன்னைக்கு காலையில் அவங்ககிட்ட பேசினால நான் நினச்சேன் அவங்க ஹஸ்பண்ட் கிடைக்காதுன்னே நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன். பட் கிடச்சிது. எனக்கு ரொம்ப ஈவினிங் மெசேஜ் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஒரு பார்ட் தான் ஹாப்பினஸ் இது. அதாவது இன்னொரு கிளைண்ட்டுக்கு 2 போன வருஷம் வாங்கினவங்களுக்கு அவங்க சன்னுக்கு ஏதோ வந்திருக்கு. 2 இயர் வெயிட்டிங் பீரியட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கே அந்த 3rd ப்ரீமியம் கிடைக்கிற வரைக்கும் நிறைய ரிஜெக்ஷன் வரும். அந்த ஸ்பெசிஃபிக் டிசீசஸ் வெயிட்டிங் பீரியட் 2 இயர்ஸ், லோ க்ரோயிங் டிசீஸ் வெயிட்டிங் நிறைய கம்பெனிஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கே வந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் சம்டைம்ஸ் கிளைம் ரிஜெக்ட் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஐ ஃபீல் ஹாப்பி தட் ஹர் ஹஸ்பண்ட் அண்ட் ஹர் தே போத் காட் அ ப்ராடக்ட். ஆனால் நான் என்ன உண்மையாகவே சந்தோஷப்பட்டிருப்பேன்னா, எனக்கு ஏன் இதில் ரொம்ப கவலைப்பட்டேன்னா, ஒரு டாக்டர் பிலோ 30 இயர்ஸ் ஓல்டு இவருக்கு வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ப்ராடக்ட் வாங்கி கொடுக்காத அளவுக்கு ஒரு ஹெல்த் ஸ்டேட்டஸ் இருக்கே அப்படின்னு நான் வந்து பர்சனலாக நான் ஒரி பண்ணேன். ஒரு எம்பிபிஎஸ் படித்து முடிக்கும் போதே வாங்கிடணும் டாக்டர்னா இன்றைக்கி. அது ஏன்னா அந்த காலத்தில் வாங்காமல் இருக்கிறது நான் ஓகே, நான் ஒத்துக்கிறேன். இந்த காலத்தில் வாங்கிடணும், ஏன்னா யாருக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. அப்புறம் ஐ எம் வெரி ஹாப்பி டுடே. அந்த ஹாப்பினஸ் வந்து முழு ஹாப்பினஸ் கிடையாது. இப்போ இந்த பிடி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களா, மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க, ப்ராடக்ட் இஷ்யூ, நல்ல பிராண்டு ப்ராடக்ட் இஷ்யூ ஆகிடுச்சு. பட் 4th ப்ரீமியம் கட்டின அப்புறம் தானே எல்லாத்துக்கும் கிளைம் கிடைக்க போகுது, ஃபுல் 3 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம். அதில் நான் இதெல்லாம் பயப்படுவேன். அதனால தான் நான் பண்ணுறதில்ல ஹெல்த் இன்சூரன்ஸ். ஐ ஜஸ்ட் டூ கன்சல்ட்டிங் அண்ட் கனெக்ட் வித் திஸ் ரெஸ்பான்சிபிள் கை கால் காமேஸ். சம்டைம்ஸ் அவர்கிட்ட வாங்குவாங்க. ஸோ
நான் வந்து ரொம்ப பயப்படுவேன் நான். ஏன்னா இவ்வளோ ஹெல்த் ஸ்டேட்டஸ் சொல்லி நாளைக்கு வந்துட்டு ஏதாவது லூப் ஹோல் கண்டுபிடிச்சி இந்த கம்பெனி ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாதுலாம் நான் பயப்படுவேன். ஏன் அதனால தான் ஐ எம் நாட் ஃபுல்லி ஹாப்பின்னு சொல்ல வரேன் நான். ஐ எம் ஹாப்பி தட் தே சி காட் அ ப்ராடக்ட் ஃபார் அ ஹஸ்பண்ட், பட் நாட் ஃபுல்லி ஹாப்பி. இதுக்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் தான். நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்க, ஒரு ஐடி ஆஃபீஸரில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு கார்பரேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் 20,000 ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கிறவங்கலாம் கூட கன்சல்ட்டிங் பண்ணுறாங்க. அவங்களாம் யோசனை பண்ணி பாருங்கள். நான் 10 தடவை சொல்லணும், இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அம்மா அப்பாவுக்கு வாங்கினா எக்ஸ்பென்சிவ், நீங்கள் வாங்கினீங்கனாலும் வருஷம் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. மீன் 50,000 ஒன் பண்ணுறவங்களே மேனேஜ் கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாங்க இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை. பட் நல்ல ப்ராடக்ட் தான். எனக்கு இந்த எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த ஒரு 6 மாதம் தான் சிங்கிள் டாக்டர்ஸ் கன்சல்ட்டிங் பண்ணுறாங்க அம்மா அப்பாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும்போது. ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். ஏன்னா பசங்க வந்து சொல்லவே வேண்டாம், அவங்க வந்து கரெக்டாக ரெஸ்பான்சிபிலிட்டாக கரெக்டான டைமில் அம்மா அப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு இருக்கிறாங்க. யார் வீட்டில் ஒரே பொண்ணோ அவங்க ரொம்ப கடைசியில் இவங்க கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க, அவங்க அம்மா அப்பாவாக கால் பண்ணி பேசுவாங்க. அது ரொம்ப வருத்தமாக இருக்கும் எனக்கு. பட் ஐ ஃபீல் சம்திங் ஹஸ் சேஞ்ச் ஓவர் த பாஸ்ட் 3 மந்த்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் சிங்கிள் டாக்டராக இருக்கவங்க கூட கன்சல்ட்டிங் பண்ணுறாங்க. பட் எனிவே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதம் ஒரே ஒருத்தர்கிட்ட he got a term insurance from me. I gave him 10% discount. அவர் 5% போதும்னு சொன்னார். ஏன்னா அதை நான் அச்சீவ் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு ரொம்ப ஒரு கில்ட்டியாக ஃபீலிங் இருந்துச்சு. ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அவர் நான் விரும்புகிற மாதிரி அவரும் ப்ரொடக்டை கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தார். ஸோ ஐ தாட் ஓகே 10% கொடுக்கணும் அப்படின்னு நான் விரும்பி நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன். இந்த ஃபஸ்ட் இயர் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸில் பண்ண முடியாது, லைஃப் இன்சூரன்ஸில் ஐ கேன் டூ இட். ஸோ ஐ கேவ் இட். ஸோ எனிவே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் வித் யூ. நல்லா இருங்க. குட் லக் டு யூ. ஹெல்த் இது வந்து என்னென்னா, ஒரு டாக்டர் கரெக்டாக பண்ணுங்க. டாக்டருக்காக எத்தனை வீடியோ போட்டிருக்காங்க, 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ரொம்ப கம்மி பேர் தான் கன்சல்ட்டிங் பண்ணுறீங்க. ஒரு வேலை ஏன்னா ஓகே இதுவும் சொல்கிறேன், பீயிங் பிஸி இன் லைஃப் இஸ் ஆல்சோ நாட் ரைட்னு நான் சொல்லுவேன். இதுக்குன்னு ஒரு கொஞ்சம் டைமை ஒதுக்கி வைங்க. ஓகேப்பா, இன்சூரன்ஸ் டொமைனில் என்னென்ன பண்ணணும் அதை கரெக்டாக டிக் மார்க் போட்டுட்டு அடுத்ததுக்கு போய்க்கோங்க. நீங்கள் வசதியாக இருக்கவங்க வாங்கி மெயின்டைன் பண்ணிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். வசதினா என்ன சொல்கிறேன், ஒரு 50,000 மேலே ஏர்ன் பண்ணாலே கரெக்டாக வாங்கி மெயின்டைன் பண்ணலாமே. அதுக்கும் கீழே இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அதை நீங்கள் யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க. எனிவே நான் நிறைய பேசிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. ஒரு ஜென்யூனான கன்சல்ட்டிங் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து venkatfin.com இருக்கும், அப்படி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். குட் லக் டு யூ.